ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சிமிர்னா ஜெபக்குழு ஊழியங்கள் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறோம். கர்த்தரின் சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர். ஆனால் ஜெபிக்கிற நாம் நம்பிக்கையோடு கூட சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இதற்கு ஆதாரமாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்கலாம் என நினைக்கிறேன். 6வது வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்கிற வார்த்தை தான் இந்த நாளின் தியானத்துக்காக நான் எடுத்துக்கொள்ள விரும்பிய தலைப்பு. இதை ஒவ்வொரு வெர்ஷன் இங்கிலீஷில் ஒவ்வொரு மாதிரி தந்திருக்காங்க. ஆனால் anxious about nothing என்று ஒரு குறிப்பிட்டதிலே நான் வாசித்தேன். எனிதிங், எதை பற்றியும் என்பதற்கு அந்த வார்த்தை பயன்படுத்தலாம். ஆனால் இங்கு நத்திங், ஒன்றுமல்லாத எதையும் குறித்து நீங்கள் கலங்காதபடி, ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல். ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது என்பதற்கு வேதாகமம் நிறைய வார்த்தைகளை நமக்கு சொல்லி தருகிறது. மத்தேயு 6வது அதிகாரத்திலே நாம் அந்த மலை பிரசங்கத்திலே சொல்லி கொடுத்த சில ரகசியங்கள். மத்தேயு 6:27வது வசனம், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? நான் எதையோ ஒன்றை குறித்து கவலைப்படுகிறேன். ஏதோ ஒன்று என்னுடைய குடும்பம் சார்ந்த, தொழில் சார்ந்த, சுகம், தனிப்பட்ட உடல் நலன் சார்ந்த, பொது பிரச்சனைகள் சார்ந்த, இது போன்ற ஏதோ ஒன்று என்னை அதிகமாய் கவலைப்படுத்துகிறது, அதிகமாய் துக்கப்படுத்துகிறது. இந்த கவலையினாலே என்னுடைய சரீர அளவை என்னால் கூட்ட முடியுமா? இப்படி தான் ஆண்டவர் கேட்கிறார். ஒரு முழமாவது நீங்கள் கூட்ட முடியுமா? பிறகு ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? 28 சொல்லுகிறார், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? எந்த ட்ரெஸ் போடுவோம், இந்த ட்ரெஸ் எப்படி வாங்குவோம்? இப்படி உடை கெடுத்த காரியங்களிலே இந்த இளம் தலைமுறையினர் நிறைய சிந்தித்து நிறைய அவமான காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். உங்களுடைய கவலை இதுவாகவா இருக்கிறது? அல்லது உடைக்காகவா இவ்வளவு கவலைக்குள்ளாகிறீர்கள்? இங்கே சொல்லுகிறார், காட்டு புஷ்பங்களை கூட ஆண்டவர் மகிமையாய் உடுத்து வைக்கிறார். சாலமோன் நல்ல பயங்கரமாய் உடுத்தியவர், நல்ல செழிப்போடு செல்வாக்கோடு வாழ்ந்தவர். அவர் கூட அப்படி உடுத்தியதில்லை. காட்டு புஷ்பங்கள் அவ்வளவு அழகாக இருக்கிறது. இதை எப்படி ஆண்டவர் சிருஷ்டித்தார்? அதை எண்ணி பாருங்கள். இன்று இருந்து நாளை காய்ந்து கீழே விழுகிற புஷ்பங்களை ஆண்டவர் இவ்வளவு அழகாய் உடுத்து வைப்பாரானால் உங்களையும் என்னையும் அவர் எவ்வளவு அற்புதமாய் நடத்த முடியும்? பிறகு ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்வளவு நேர்த்தியாக அந்த வைல்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம், குறிப்பாக மலைப்பகுதிகளில் போகும்போது, இப்படி போகும்போதெல்லாம் நம்ம பார்க்குறோம், அழகாக அந்த பூக்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாக ஒவ்வொன்றையும் சிருஷ்டிக்கிறார், எவ்வளவு அழகாய் ஒவ்வொன்றையும் அவர் நடத்தி இருக்கிறார். 31 அதிலேயே முதலாவது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாது. நம்முடைய கவலைகளை அவங்க கேட்டகரைஸ் பண்ணி ஆண்டவர் சொல்கிறாரு, உடைக்காக, உணவுக்காக, எதை நான் சரீரத்துக்கு எடுத்துக்கொள்வது என்று மொத்தமும் உடல் சார்ந்த தேவைகளையே நினைத்து நாம் கவலைப்படுகிறோம். இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படக்கூடாது? அடுத்த வார்த்தை 32 சொல்லுகிறது, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஞானமற்ற செயல். இதை குறித்தே நான் கவலைப்படுவேனானால் அது ஞானமற்ற செயல். இதை குறித்தே நான் அதிகம் என்னுடைய சிந்தையை அலைக்கழித்து கொண்டிருப்பேனானால் இது அஞ்ஞானிகளுடைய செயல். இது ஞானமான செயலாக இருக்காது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆதலால் 34, நாளைக்காக கவலைப்படாதீர்கள். என்னுடைய கவலை எதுவாக இருக்கிறது? வாட் வில் ஹேப்பன் டுமாரோ? நாளை என்ன நடக்கும்? இப்படி போகுமானால் நாளை இது எதுவாக முடியும்? நாளை எனக்கு என்ன சொல்வார்கள்? நாளை எனக்கு என்ன கிடைக்கும்? நாளை எப்படி முடிப்பேன்
என்ன நடக்கும், என்ன ஆகும், எப்படி போகும் என்று நாளைய தினம் நடப்பதை குறித்து ஏன் கவலைப்படுகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். உன்னுடைய சரீரத்துக்கு அடுத்த எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று கவலைப்படுகிறாயா? அது அஞ்ஞானிகளுடைய செயல். நாளைக்காக ஏன் கவலைப்படுகிறாய்? நாளைக்குரியதை பார்த்து கொள்ளும். ஏன்? நாளை என்பது நம்முடைய கையில் இல்லை, அது படைத்தவருடைய கையிலே இருக்கிறது. அடுத்த நிமிடத்தை கூட நம்மால் நிர்ணயம் செய்ய முடியாத ஒரு அனித்தியமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதையாவது நம்ம பிளான் பண்ணபடி இந்த வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கா? இல்லையே. அடுத்த நிமிடங்கள் ஆச்சரியம் நிறைந்தது. நாளையை நினைத்து கவலைப்பட வேண்டாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். சரி, இதற்கும் நாம் முதலிலே சொன்ன ஒன்றுக்கும் கவலைப்படாத இந்த வார்த்தைக்கும் என்ன தொடர்பு? கவலை இதுக்கெல்லாம் படுறீங்க, இது அஞ்ஞானிகள் செயல், வேண்டாம். அப்ப நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் என்றால் எதுக்குமே, anxious about nothing, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிலிப்பியர்லே நாம் வாசித்தோம். பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய காரியங்களை, இந்த வார்த்தையை பார்க்குறோம், எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எப்படி? ஸ்தோத்திரத்தோடு கூடிய. எப்படி ஆண்டவரிடம் தெரியப்படுத்த வேண்டும்? ஜெபம் என்பது இது 2 விஷயங்களை உள்ளடக்கி இந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஜெபம், இன்னொன்று விண்ணப்பம். ஜெபத்தை எப்படி புரிந்து கொள்கிறோம்? ஜெபம் என்பது நாம் ஆண்டவரோடு உரையாடுகிற ஒரு நேரம், அவரோடு நாம் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு நேரம். இன் அ ப்ராடர் சென்ஸ், பொதுவாக பார்த்தால் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. ஆனால் விண்ணப்பம் என்பது பார்க்க 2 ஒன்றாக தெரியும், ஆனால் ஒன்று அல்ல. இது வேறு வேறு. விண்ணப்பங்கள் என்பது தனித்துவமான காரியங்களை எனக்கு செய்தருளும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்பது. தனித்துவமான காரியங்களை, குறிப்பானவைகளை ஆண்டவரிடத்திலே செய்யும்படி நாம் மன்றாடுவது, அதுதான் விண்ணப்பங்கள். ஜெபமும் விண்ணப்பமும். ஆண்டவர் நம்மை ஜெபிக்க சொல்லுகிறார். இந்த ஜெபம் என்பதை ஆயுதமாக பயன்படுத்தி நாம் கவலையற்றவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த ஜெபம் ஒரு பேராயுதம். சரி, என்னென்ன காரியத்திற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம்? என்னை அச்சுறுத்துகிற காரியங்கள், என்னை கவலைப்படுத்துகிற காரியங்கள், என்னை நெகட்டிவாக, எதிர்மறையாக யோசிக்க வைக்கிற காரியங்கள், என்னை பலவீனமடைய செய்கிற காரியங்கள், என்னோட ஸ்பிரிட்டை கீழே விழ வைக்கிறது, எதை என்னை விழ வைக்கிறதோ அந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஜெபத்திலே தேவனிடத்திலே தெரியப்படுத்த அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை இந்த வார்த்தை வலியுறுத்துகிறது. உங்களுடைய பொன்னான நேரங்களை கவலைப்பட்டு நீங்கள் இழந்து கொண்டிருக்க வேண்டாம். அதை தெரியப்படுத்தி விடுங்கள். சிலர் விதண்டாவாதமாக பேசுவதுண்டு. ஏன்பா, படைத்தவருக்கு தெரியாதா? நீங்களும் நானும் தெரியப்படுத்தினாதான் தெரியுமா? இல்லை, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆனால் அவருடைய வல்லமையை நாம் விசுவாசிக்கிறோம் என்பது நாம் ஜெபிப்பதனாலே வெளிப்படுகிறது. உண்மைதானே? ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீ எனக்காக கிரியை செய்வீர் என்பதை அறிக்கையிடுகிறேன், நான் இதை எதிர்பார்த்திருக்கிறேன், எனக்காக இதை வாய்க்க செய்யும் என்று நாம் கேட்கும்போது ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி அதை அப்படியே நமக்காக செயல்படுத்துகிறார். ஜெபமும் விண்ணப்பமும், ப்ரேயர் அண்ட் சப்ளிகேஷன், இவைகள் இரண்டோடு சேர்ந்து இன்னொன்றையும் சொல்லுகிறார். இந்த ஜெபத்திலே ஸ்தோத்திரத்தோடு கூட தெரியப்படுத்துங்கள். தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். இதுவரை பெற்றுக்கொண்டவைகளுக்காக, ஆண்டவர் நம்மை நடத்திய விதங்களுக்காக, நாம் கீழே விழுந்திருந்த போது அவர் நம்மை தூக்கி நிறுத்திய தயவுக்காக, நம்மை வழி தப்ப விடாமல் காத்ததற்காக, இடராமல் பாதுகாத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். பெற்றுக்கொண்ட எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரத்தோடே கூடிய நம்முடைய ஜெபமும் விண்ணப்பமும் இன்று பெரிய அளவிலே ஆண்டவரை நோக்கி போக வேண்டியிருக்கிறது. ஒருவேளை வீட்டிற்குள்ளே இருந்து கண்ணீரோடு
புலம்பலோடு முறுமுறுப்போடு நாட்களை கழித்து கொண்டிருப்போமானால் ஆண்டவரிடம் திரும்புவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். நம்முடைய சூழ்நிலைகளிலே குறிப்பாக அவர் எந்த இடத்திலே செயல்பட வேண்டும் என்பதை அவருக்கு தெரியப்படுத்துவோம். ஆண்டவருக்கு தெரியாதவைகள் என்று நம்முடைய வாழ்க்கையில் எந்த எல்லைகளும் இல்லை. ஆனால் குறிப்பாக எனக்கு என்ன தேவை, குறிப்பாக எந்த இடத்திலே அவருடைய செயல்பாடு நமக்கு தேவை என்பதை தெளிவாக அவரிடத்திலே கேட்டு தெரியப்படுத்துவோம். நாம் விண்ணப்பிக்கிற காரியங்களிலே அற்புதங்கள் இறங்கி வருவதை பார்ப்போம். ஒருவேளை உடைக்காக, உணவுக்காக, நாளைக்காக என்ன செய்வோம் என்று இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரோ மருத்துவமனைக்காக, அந்த செலவினங்களுக்காக எதிர்நோக்கி இருக்கலாம். அல்லது இந்த பிரச்சனை நாளை எப்படி முடியுமோ, இது எவ்வளவு சிவியர் ஆகுமோ, நீதித்துறையிலே நடக்கிற பிரச்சனைகளுக்காக போராடி கொண்டிருக்கலாம். நாளைக்கு இது எப்படி ஆகும், நாளைக்கு என்னம்மா ரிப்போர்ட் வரும், நாளைக்கு எப்படி எனக்கு ஆர்டர் வரும், இப்படி நிறைய நாளைகளை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அது வேண்டாம். நாளை என்பது நம்முடைய கைகளில் இல்லை, அதை ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். அது அஞ்ஞானிகளுடைய வேலை. நீங்கள் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். கவலைப்படுவது நம்முடைய வேலை அல்ல. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், anxious about nothing, ஒன்றுமல்லாத எதையும் பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். மாறாக ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபமும் விண்ணப்பமும் இணைந்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய காரியம் நமக்கு அற்புதங்களை வரவழைக்கும். இன்று பயத்தை நீக்குகிறதற்கு ஜெபிப்போம். சந்தேகத்தை நீக்குவதற்கு ஜெபிப்போம். சிக்கல்கள் மாறி முடிவுகள் எட்டப்பட ஜெபிப்போம். தடைகள் மாறி வழி உண்டாக ஜெபிப்போம். எதிரிகளின் சூழ்ச்சிகளுக்கு தப்பிக்க ஜெபிப்போம். அகங்காரிகளுக்கு நாம் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா, ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆளுகை நம் வாழ்க்கையில் இடைப்பட நாம் ஜெபிப்போம். சூழ்நிலைகள் எதிர்ப்புறமாய் மாறலாம், நாம் நினைத்தபடி இல்லாமல் இருக்கலாம். அதை விண்ணப்பத்திலே ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். அவர் செயலாற்றுகிற ஆண்டவர், நமக்காக செயலாற்றுவார். அற்புதங்களை நம் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செயல்படுகிறவர். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. எங்களை பயமுறுத்துகிற காரியங்களிலே ஒரு விடுதலையை தருவதற்கு உம்மால் முடியும். எங்களை குழம்ப வைக்கிற காரியத்திலே தீர்வை தர உம்மால் முடியும். ஆண்டவரே, நெருக்கத்தில் இருக்கிற எங்களை விடுவிக்க உம்மால் முடியும். நாங்கள் மன்றாடுகிறோம். என்னோடு இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ தங்கள் குடும்ப சூழ்நிலைகளிலே, ஆண்டவரே, பிசாசின் போராட்டத்திலே, சிந்தனைகளிலே, ஆண்டவரே, போராட்டங்களோடு, உடலிலே சுகவீனத்தோடு, பிள்ளைகளுடைய பிரச்சனையினாலே, அண்டை அயலகத்தாருடைய பிரச்சனைகளினாலே போராடி கொண்டிருப்பவர்களை கண்ணோக்கி பாரும். நீர் இறங்குவீராக. ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன் அவர்களுடைய கவலைகளை மாறச் செய்யும். கர்த்தர் இந்த விசுவாசமான ஜெபத்திற்கு இந்த நிமிடத்திலே பதில் தந்து உம்முடைய அதிசயமான நாமத்தை விளங்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.